வெல்கம் பேக் டு டூரிங் சினிமாஸ். இன்னைக்கான லைம்லைட்ல ஃபர்ஸ்ட் பிக் பஸ் என்னன்னு பாத்துரலாமா? பிரபாஸ் இப்போ ராஜாசா படத்துல தான் நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இந்த படத்துல நயன்தாரா ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் குடுக்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டுச்சு. அண்ட் முக்கியமா இந்த படத்துல நயன்தாரா ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்துச்சு. ஆனா அது இன்னுமே ஒபிஷியல் ஆகல. சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில பிரபாஸோட கல்கி படம் இங்க 1000 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருந்ததுனால, ஜப்பான்ல வந்துட்டு அத டப் பண்ணி போடலாம். ஜப்பான்ல வந்துட்டு அத மறுபடியும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க. அதுக்காக ஜப்பான்ல போய் ப்ரொமோஷனல்லாம் பண்ற அந்த ஒரு பிளான்லயுமே இந்த கல்கி படத்தோட டீம் இருந்திருக்காங்க. பிரபாஸும் அங்க போகுற பிளான்ல தான் இருந்திருக்காரு. ஆனா, இப்போ ராஜாசா படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த நேரத்துல அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட்னால அவருக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால ஹாஸ்பிடல்ல இப்ப அட்மிட் ஆகியிருக்காரு. சோ இதனால கல்கி படத்தோட ப்ரமோஷனுக்காக ஜப்பான் போகுற அந்த ஒரு ட்ரிப்ப கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்னன்னா, கங்குவா படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன போது இந்த வருஷம் ரொம்பவே ஒரு பெரிய ட்ரால் மெட்டீரியலா மாறி இருந்துச்சு. "என்னையா படம் எடுத்து வச்சிருக்கீங்க?" அப்படின்னு ரொம்பவே மோசமா விமர்சிச்சிருந்தாங்க. ஆனா படத்துல ஒரு சில போர்ஷன்ஸ மட்டும் நம்ம நீக்கிட்டு பார்த்தோம்னா, அது ஒரு நல்ல படமா தான் இருக்கு. சோ இப்படி இருக்கிற நேரத்துல படம் 2000 கோடியே இல்லனாலும் ஒரு 1000 கோடியாவது வசூல் பண்ணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல, படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. அதனால சூர்யா ரொம்பவே மன உளைச்சலுக்கு உள்ளானாரு. ஆனா தியேட்டரோடைய ரெஸ்பான்ஸ் தான் இப்படி இருந்துச்சே தவிர, ஓடிடில கங்குவா படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஓடிடில ஏன் கங்குவா படம் இப்ப அந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்த இதுவரைக்கும் 1 பில்லியன் மினிட்ஸ் வந்துட்டு பார்த்திருக்காங்க. அதாவது 1 பில்லியன் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகியிருக்கு. சோ இது கங்குவா படத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரவேற்பா தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அடுத்த செக்மெண்ட்டா மினி அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்துரலாமா? ஃபர்ஸ்ட் த்ரிஷா பத்தின ஒரு நியூஸ் தான். த்ரிஷா இப்போ வந்துட்டு விடாமுயற்சி, குட் பேட் அக்லி படத்துல எல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு, சூர்யா 45 படத்துல தான் இப்போ பிஸியா நடிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த படத்துக்காக அடிக்கடி இவங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீன்வைல் இப்ப கீர்த்தி சுரேஷோட மேரேஜ் வேற நடந்திருந்துச்சு. அதுக்கு வேற விஜய் கூட பிரைவேட் ஜெட்ல போயிட்டு வந்திருக்காங்க. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இந்த 1 வீக்ல மட்டுமே 6 தடவ ஃப்ளைட்ல போயிட்டு வந்திருக்காங்க த்ரிஷா. இது இந்தியாக்குள்ள மட்டும் இருக்கக்கூடிய ட்ரிப் இல்ல, வெளிநாடுகளுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. சோ ஜஸ்ட் 5 டேஸ்ல 6 டைம்ஸ் நான் ஃப்ளைட்ல போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத அவங்க ஸ்டோரியா போட்டிருக்காங்க. தனுஷ் அப்படின்னு சொன்னாலே அவர் இளையராஜா பயோபிக்ல நடிக்கிறாரா இல்லையா? இதுதான் எல்லாரோட கொஸ்டினா இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரு நடிக்கலாம் இல்லங்க, படம் டிராப் ஆகிருச்சு. இளையராஜா அவர் கூடவே டிராவல் பண்ண சொல்றாரு. அதுக்கெல்லாம் வந்துட்டு தனுஷ்க்கு டைம் இல்ல. இந்த மாதிரியான டாக் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்னன்னா, இளையராஜாவோட பயோபிக்லாம் டிராப் இல்ல. அது டிராப் ஆகவும் ஆகாது. கண்டிப்பா அதுல நடிப்பேன் அப்படின்னு ஒரு அப்டேட்ட குடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கும்னா, 2025 ஜூன் மாசத்துக்கு அப்புறமா இளையராஜா பயோபிக்குக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லப்படுது. இப்போ அடுத்த பொங்கல் வரப்போகுது. இந்த பொங்கல்ல 4 முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆகுற அதே நேரத்துல சிவகார்த்திகேயனோட படத்த பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் வருது. ஏ.ஆர். முருகதாஸ் கூட தான் சிவகார்த்திகேயன் இப்ப படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் 8ல இருந்து 9 நாள் பேலன்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஒரு 8, 9 நாள்ல வந்துட்டு அந்த படத்துல இருக்கக்கூடிய பாடல் காட்சிகள தான் எடுப்பாங்க அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ மீன்வைல் இந்த படத்தோட டைட்டில் என்ன? இந்த படத்தோட டீசர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஃபேன்ஸ் ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இந்த படத்தோட, அதாவது ஏ.ஆர். முருகதாஸ், சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய எஸ்கே 23 படத்தோட டைட்டில் அண்ட் டீசர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு அப்டேட்ட குடுத்திருக்காங்க. அண்ட் மீன்வேல் இன்னும் 8 நாட்கள்ல படத்தோட ஷூட்டிங்கே டோட்டலா முடிய போகுது. அதுக்கப்புறம் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள், ப்ரமோஷன்னு இறங்கிருவாங்க. நெக்ஸ்ட் டாக் பேக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாத்துரலாமா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அஜித்தோட கார்ல விஜயோட கட்சி கொடியோட கலர் இருக்கே, அவர் வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரா? விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணுவாரா? அப்படின்லாம் கேட்கறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது, போற போக்குல எதையாவது சொல்லிட்டு போயிருவீங்களா? அப்படிங்கிறது தான் தோணுது. அஜித்த பொறுத்தளவுல அவர் எப்பவுமே பாலிடிக்ஸ்ல பெருசா இன்வால்வ் ஆக மாட்டாரு. ஈவன் இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் எங்களுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு குடுத்து பேசுங்கன்னு சொன்னபோது கூட, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு அவருடைய ஸ்டாண்ட்ல நின்ன ஒருத்தர். இப்போ படம் நடிக்கிறத தாண்டி கார் ரேசிங்ல தான் அவர் வந்துட்டு ஒரு அதிகமான கவனத்த செலுத்திட்டு வராரு. சோ அப்படி
அவரு வந்துட்டு இந்த ஸ்பெயின்ல போய் இதுக்கான ட்ரெய்னிங் எடுத்திருந்தாரு. அப்பதான் அவரோட ஹெல்மெட், அப்புறம் கார்ல அந்த ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் வந்தோனே, இது இவரோட கட்சி கொடியாச்சே! விஜய்க்கு இவரு சப்போர்ட் பண்றாரா? அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது கிடையாது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி டாப் ரேசர்களா இருந்திருக்காங்கல்ல, இவர பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடியவங்க. அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட இதே சிமிலர் கலர்ஸ்ல தான் வந்துட்டு ஹெல்மெட் அண்ட் கார வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அதே இத நம்மளும் ஃபாலோ பண்ணா நம்மளும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அண்ட் அத தாண்டி ரெட் அண்ட் எல்லோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். பார்த்தோனே கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு கலர். அதனாலயும் அத யூஸ் பண்றாரு. அத தாண்டி விஜய்க்கு சப்போர்ட் பண்றது, பிரச்சாரம் பண்றது, இத பத்தி அவரே இன்னும் யோசிச்சிருக்க மாட்டாருன்னு தான் தோணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அட்லி இனி தமிழ் படம் எடுப்பாரா? மாட்டாரா? அப்படிங்கிறது தான். இது எல்லாருக்குமே பெரிய டவுட்டா இருக்கு. ஏன்னா, அடுத்தடுத்த ஹிந்தி நடிகர்கள் எல்லாரும் என்ன வச்சு படம் பண்ணுங்க, பாஸ் என்ன வச்சு படம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, அவரு நெக்ஸ்ட் ஹிந்தி ஃபிலிம்ல தான் கமிட் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ பேபி ஜான் படத்த இயக்கிட்டு இருக்காரு அட்லி. ஸோ அந்த படம் சீக்கிரமாவே ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கு அப்புறமா ஒரு தமிழ் படத்த இயக்குவாரா? இல்ல ஹிந்தி படத்த இயக்குவாரா? அப்படிங்கிறது ஸ்டில் ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா, இப்ப சமீபத்தில நடந்த ஒரு ப்ரமோஷன்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, பேபி ஜான் 2 படம் கண்டிப்பா வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மீன்வைல் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அடுத்து இயக்க போற ஹீரோ வந்துட்டு விஜய் சேதுபதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விஜய் சேதுபதிய வச்சு அடுத்து தமிழ் படம் இயக்க போறாரா? இல்ல வருண் தவானோட பேபி ஜான் 2வ எடுக்க போறாரா? இல்ல விஜய் சேதுபதியே ஹிந்தில ஒரு படம் பண்ண போறாரா? அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கு. அண்ட் மீன்வேல் இப்ப தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு விஷயத்த பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அட்லிய சமீபத்தில கொஞ்சம் பாடி ஷேமிங் பண்ண மாதிரியான ஒரு வீடியோ வந்துட்டு வைரல் ஆச்சு. அத தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆடியன்ஸ்லாம், "நீங்க அங்க போய் படமே எடுக்க வேண்டாம். நாங்க இனிமே உங்கள காப்பின்னே சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்காக படம் எடுங்க." அப்படின்னுமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுவே அட்லிக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரவேற்பா தான் பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தான். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, அத கமெண்ட் டவுன் பண்ணுங்க. அதுக்கான ஆன்ஸர நான் நெக்ஸ்ட் டே சொல்றேன். இன்னைக்கான அப்டேட்ஸ் இதெல்லாம் தான். நாளைக்கு இன்னும் நெறைய அப்டேட்ஸோட உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அஸ்வந்திதா.